கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் தினமும் காலை 1 மணி நேரம் நடக்கும் பொழுது ஜெபிக்க வேண்டும் என்ற பாரத்தையும் கர்த்தர் கொடுத்ததினால் நான் அவ்விதமாக நடந்து கொண்டே ஜெபித்த அந்த ஜெபத்தை இந்த இடத்தில் நான் பதிவிட்டிருக்கிறேன். கேட்டு பயனடையும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என் அன்பின் தேவனே, மறுபடியும் இன்னொரு விஷயம் உடைய சமூகத்தில் ஆண்டவரே வரும்படியாய் இந்த ஏழை பாவிக்கு கொடுத்த இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவனே, நானே தேவன், என்னை இல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. ஆம் ஆண்டவரே, சகலத்தையும் உருவாக்கி ஆட்சி செய்கிற மகிமையுள்ள தேவன் அல்லவா நீர். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை, மகிமை, மேன்மை எவ்வளவு பெரிது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சங்கீதத்தில் சொன்னமாக கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆம் ஆண்டவரே, இந்த காலவேளையில் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை நான் உயர்த்துகிறேன். ஆண்டவரே தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த சங்கீதம் 25 சொன்னமாக என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, நீரே என்னுடைய நம்பிக்கை, நீரே என்னுடைய அரண், பெலன், கோட்டை, மீட்பு, எல்லாமே நீங்க தான் தகப்பனே. உம்மை தவிர வேறொரு நம்பிக்கை இல்லை. ஆம் ஆண்டவரே தேவனே, ஒரு அநீதியான உலகத்தின் மத்தியில உம்மை நம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கையை மாத்திரமே எனக்கு தேவை. என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதே. ஆம் ஆண்டவரே, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்கிற கர்த்தர் நீர். ஆண்டவரே, பாவியாக எந்த மனிதன் ஆண்டவரை நம்பினான், கர்த்தர் அவனை கைவிடவில்லை என்று சொல்லும்படியாக மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையை காணப்படட்டும். ஆண்டவரே ஆண்டவரே, உமக்கு பிரதியான ஒரு வாழ்க்கையாக மாத்திரமே அது காணப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை தாரும். அருமையான தேவனே, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஆம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நம்புகிற மக்களை எழுப்பும். ஐயோ, இந்த உலகத்தை சார்ந்து வாழுகிற எத்தனையோ மக்களுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, இவ்வளோ பரிதாபமான நிலை. ஆண்டவரே, உம்முடைய வேதம் உண்மை, உம்முடைய வேத சத்தியம் ஒரு காலம் மாறாதது. ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். தலைமத்தில் உம்முடைய கிருபையை விளங்க பண்ணும் ஆண்டவரே, அநேகரை மீட்டர்களும் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய வழிகள் எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரணும். என அருமையான ஒரு வசனமாக இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வழிகள் எனக்கு தெரியும், என்னுடைய வழிகள் எனக்கு தெரியும். அது எப்பத்தின் பாவத்தின் வழி ஆண்டவரே, அழிவின் வழி. என்னுடைய வழி வீணான வழி. ஆனால் என் ஆண்டவருடைய வழி நித்திய வழி, மகிமையான வழி, மோட்ச ராஜ்யத்துக்கு என்னை கொண்டு செல்லும் வழி. இந்த உலகத்தில் நான் தடுமாறாமல் பாதுகாப்பான வழி ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். நம்முடைய வழியில் எப்பொழுதும் என்னை காத்துக்கும். வழிதப்பி போகார்கள் என்று சொல்லியிருக்கிறீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வழிதப்பி போகாதபடிக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கிருபையின் தேவனே, இந்த உலகத்தில் ஒரு நாளும் எதுனாலும் நான் இழுக்கப்பட்டு வழிதப்பி போகக்கூடாது ஆண்டவரே. எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இழுக்கும்படியான காரியங்களாக இருக்கிறது ஆண்டவரே. வழிதப்பி போகக்கூடிய விதத்தில் செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய வழியில் என்னை நடத்தும். நீதிமான்கள் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஆண்டவரே. என்னுடைய காரியங்களை அறிய இருக்கிறேன். என்னுடைய பாதைகள் நமக்கு தெரியும், அவைகள் மறைவானதல்ல ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு தெரியும். என்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் நமக்கு தெரியும், என்னுடைய இருதயத்தினுடைய விருப்பங்கள் நமக்கு தெரியும். ஆண்டவரே கர்த்தாவே, என்னுடைய எல்லாமே தெரியும். என்னுடைய தன்மைகள் தெரியும். நான் எவ்வளவு பலவீனம் என்பது நமக்கு தெரியும், நான் எவ்வளவு அறிவேன் என்பது நமக்கு தெரியும். ஆண்டவரே கர்த்தாவே, நான் அறிவீனனும் பலவீனமாக இருக்கிறபடியால் இந்த நாள் மட்டும் நீர் என்னை வழி நடத்தி வந்தீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வழி பாதுகாப்பானது. ஐயோ, உலக வழி அழிவுக்கு ஏதுவானது. ஆம் ஆண்டவரே, அழிக்கக்கூடிய ஆண்டவரே காரியமாக அது இருக்கிற தாப்பனே. அந்த ஆண்டவருடைய வழி எவ்வளோ அருமையானது தகப்பனே. அந்த வழியில் நடத்தும் ஆண்டவரே, அது எனக்கு போதும், அது எனக்கு போதும் ஆண்டவரே.
ஒரு நாள் உடைய கிருபை, நாள்தோறும் உடைய கிருபைகள் புதியவைகள் என்று சொல்லுகிற இந்த கிருபையின் வழியில் என்னை நடத்தும் தகப்பனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வளவு அருமையாய் நீர் கிருபையாய் என்னை தாங்கி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இல்லைன்றா நான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்க முடியும், இந்த நிலையில் நிற்க முடியாதே. நான் ஆண்டவரை அழிந்து போயிருப்பேன். நன்றியோடுமை துதிக்கிறேன் ஆண்டவரே. அருமையாய் சொன்ன நம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளவு அருமையான ஒரு சங்கீதம், 25வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தும் கர்த்தாவே, அதுதான் எனக்கு தேவை ஆண்டவரே. சத்தியம் என்னை விடுதலையாக்கும், சத்தியம் என்னை பாதுகாக்கும். சத்தியம் என்பது உம்முடைய ஆண்டவரே வார்த்தை ஆண்டவரே, மாம்சம் ஆண்டவரே, வார்த்தை மாம்சமான சத்தியம். இயேசு கிறிஸ்து சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும். ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தை, ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தையில் என்னை நடத்தும், உடைய வார்த்தை மூலமா நடத்தும். என்னோடு பேசும் ஆண்டவரே, உடைய வார்த்தை கொண்டு பேசும். அடியேன் கேட்கும்படியான இதயத்தை தாரும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில தாப்பனே ஆண்டவரே, நாளுக்கு நாள் என்னை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தரலாம். டீச் மீ லார்ட். ஆமாண்டவரே, நடத்துறது மாத்திரமல்ல, எனக்கு உம்முடைய காரியங்களை போதித்தரலாம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. கனித்தியமான இந்த உலகத்துல நீச பாவியை ஆண்டவரே கர்த்தாவே, நீர் கர்த்தாவே கிருபையாகிய ஆண்டவரே பொறுமையா என்னை நடத்தும். நான் கற்றுக்கொள்வதில் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்லோ ஆண்டவரே, நான் ரொம்ப அதிகமாக ஞானம் இல்லாதவன். நீர் என் ரட்சிப்பின் தேவன். ஆமாண்டவரே, என்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து காரியங்களுக்கும் நீரே என்னை விடுவிக்கிறவர், பாதுகாக்கிறவர், வழிநடத்துகிறவர், காத்துக்கொள்கிறவர். ரட்சிப்பு என்பது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற மகிமையான ஒரு காரியமாக இருக்கிற காய் ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, மை துதித்து போற்றுகிறேன், மை துதித்து நான் வணங்குகிறேன் ஆண்டவரே. ரட்சிப்பின் பாதையில ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும்படியாக நீர் பாராட்டுகிற எல்லா அன்புக்காக ஸ்தோத்திரம், எல்லா கிருபைக்காக ஸ்தோத்திரம், எல்லா தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரட்சிப்பு என்பது ஒரு முழுமையான தேவ ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு அழகாக ஆண்டவரே கர்த்தாவே ஒரு மனிதனை செம்மையான பாதையில் நடத்துவதற்கு போதுமானதாக இருக்கிறது ஆண்டவரே. ஆமாண்டவரே, கிருபையின் தேவனே, நீரே என்னுடைய ரட்சிப்பு ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, என் ரட்சிப்பின் தேவன் நீர். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். ஆமாண்டவரே, இந்த உலகத்துக்காக வாழ்வதும், உலகத்துக்காக காத்திருப்பதும், இந்த உலகத்துக்காக ஜீவிப்பதும் வீணும் விருதா ஆண்டவரே. அதனால என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லையே. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல. ஆமாண்டவரே தேவனே, இந்த உலகத்தில் எனக்கு நியமித்திருக்கிற பாதைகள் ஆண்டவரே நான் போகவும், அதே சமயத்தில் என்னுடைய மனது ஆவிக்குரிய காரியத்தில் லைத்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. தேவாமை துதிக்கிறேன் ஆண்டவரே, மை போற்றுகிறேன். அன்பின் ஆண்டவரே, மை போற்றுகிறேன் ஐயா. என்ன ஒரு அருமையான தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். ஐ வெயிட் ஆல் த டே. ஸ்தோத்திரம் தகப்பனே. நாள் முழுதும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய இந்த மனநிலை எப்பொழுதும் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்த்து நடக்க மாத்திரமே கிருபை தாரும் ஆண்டவரே. உம்மை துதித்து போற்றுகிறேன் ஐயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நான் வெட்கப்படுவதில்லை ஆண்டவரே. எவ்வளவு அழகாக உம்முடைய வசனங்களை கர்த்தாவே நீர் வைத்து நீர் வழிநடத்துகிறவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவை அநாதி காலம் முதல் இருக்கின்றனவே ஆண்டவரே. Thy tender mercies and thy loving kindness, for they have been ever of old. எவ்வளோ பரிசுத்தவான்கள் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களையும் ஆண்டவரே, உம்முடைய அந்த ஆண்டவரே லவ்விங் கைண்ட்னஸ், அன்போடு கூடிய இரக்கம், அன்போடு கூடிய ஒரு இரக்கம்
ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எவ்வளவு நல்ல தேவன். உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. ஐயோ, ஜனங்கள் உம்மை அறியாதபடிக்கு, உம்மை நம்பாதபடிக்கு வாழ்கிறார்களே. ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரியது. உம்முடைய காருண்யம், அன்பின் இரக்கம் எவ்வளவு பெரியது. ஐயோ தாப்பனே, உம்மை நம்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற திரளான மக்களை பார்க்கும் பொழுது தகப்பனே, ஐயோ ஆண்டவரே, உம்மை நம்ப மாட்டேன்றாங்களே. ஆண்டவரே, இந்த உலகத்தை நம்புறாங்க, பணத்தை நம்புறாங்க, அழிந்து போகிற மனுஷனை நம்புறாங்க, வீணான காரியங்களை நம்பி மோசம் போகிறார்கள். மாயையை நம்பி கிருபையை போக்கடித்தார்கள். ஐயோ, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இந்த உலகத்துல மாயையை நம்புகிறார்களே, கிருபையை போக்கடிச்சிட்டாங்களே, கிருபையை போக்கடித்து வருகிறார்களே. அழிந்து போகிற மக்கள் பக்கமாக ஆண்டவரே கர்த்தாவே கிருபையாயிரும் என்று ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே நினைந்து கோர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. எவ்வளோ மக்கள் ஆண்டவரே, வேண்டாம் தாப்பனே, வேண்டாம் ஆண்டவரே, இந்த அழிவின் பாதை வேண்டாம். கிருபையின் ஆண்டவரே, இந்த அழிவின் பாதை வேண்டாம் தகப்பனே, இந்த அழிவின் காரியங்கள் வேண்டாம் ஆண்டவரே. ஐயோ தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களையும் தயவுகளையும் ஒத்தாசைகளையும் பாதுகாப்பையும் எல்லாத்துக்கும் மேல இந்த உலகத்துல ஆண்டவரோடு வாழுகிற வாழ்க்கையை போல ஆண்டவரே கர்த்தாவே ஒரு மகிமையான வாழ்க்கை என்பதில்லை. ஆண்டவருக்குள்ளாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்குள்ளாய் ஆண்டவரை பலப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஐயோ தாப்பனே, நீர் இறங்கும் கர்த்தாவே, நீர் இறங்கும் ஆண்டவரே, நீர் இறங்கும் ஆண்டவரே. கிருபை கூர்ந்து வழி நடத்தி அருளும் ஆண்டவரே. தேவா, நீர் உதவி செய்தரலாம். ஐயோ கர்த்தாவே, எவ்வளோ ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய இரக்கம். எத்தனையோ மக்கள் ஆண்டவரே, ஐயோ இந்த உலகத்தை நம்பி சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தை நம்புகிற மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய இளைப்பாறுதல் அல்லாத ஒரு வாழ்க்கையினால ஆண்டவரே நாளுக்கு நாள் அவன் இன்னும் ஐயோ தகப்பனே எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஆண்டவரே நிம்மதியற்ற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். உலகம் ஒரு மனிதனுக்கு நிம்மதி கொடுக்காது ஆண்டவரே. உடைய காரணங்களை அறிய மக்கள் மத்தியிலே கிருபைதார். ஐயோ, இந்த சபையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கின்றனவே ஆண்டவரே, அநாதி காலமாக இருக்கிறது. உடைய பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே இதை அனுபவித்திருக்கிறார்கள். உடைய பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் சீர்திருத்தவாதிகள் போன்றவர்கள் உடைய வார்த்தையை சார்ந்து வாழ்ந்ததுனால அவளுக்குள்ளாக எவ்வளோ ஆண்டவரே ஒன்றுமில்லை. இந்த தற்காலத்து காரியங்கள் எல்லாம் இல்லை, வாகனம் இல்லை, டெலிஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை. நடக்கணும் எளிமையான காரியங்கள், எளிமையான வாழ்க்கை. ஆனால் ஒன்று, அவனுடைய சந்தோஷம் அவளுக்கு இருந்தது, அவனுடைய மகிழ்ச்சி அவளுக்குள்ளாக இருந்தது. ஆனால் ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய தற்கால காரியங்கள் எவ்வளவாக ஆண்டவரே மனிதனை ஆண்டவரே ஆண்டுடைய மகிழ்ச்சியை தேடக்கூடாதபடிக்கு அழித்து கொண்டிருக்கிறதே. பாவங்கள் மனிதனை அழித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பொருளுக்காக ஆண்டவரே, பொருளாசையினால ஐயோ எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே தேவன் அறியலையே, ஜெபிக்க தெரியாது, வேதம் தெரியாது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சத்திய வேதத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இந்த சத்திய வேதத்தை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. ஐயோ ஆண்டவரே, திரளான இந்த மக்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஆண்டவரே, திரளான இந்த மக்களை பார்க்கும் பொழுது கிருபையாயிரும் கர்த்தாவே. ஆண்டவரே, கிருபையாயிரும் ஐயா, கிருபையாயிரும் ஆண்டவரே. ஐயோ, அவருடைய ஆத்மாவை நான் எண்ணி பார்க்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஐயோ நித்தியமான இந்த முடிவை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, மனிதன் எவ்வளவாக ஆண்டவரே நித்தியமான ஒரு வாழ்க்கை என்பதை குறித்து அறியாதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானே. இந்த உலகமே அவனுக்கு எல்லாம் ஆண்டவரை அழிந்து போகிற அந்த ஆத்துமாக்களை கண்ணோக்கி பாரும், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கண்ணோக்கி பாரும். காலம் எவ்வளவு கொடிதாக இருக்கிறது. ஐயோ தகப்பனே, வேதம் சொன்னமாக ஆண்டவரே, காலம் எவ்வளவு கொடிதாக இருக்கிறது. ஐயோ மனிதர்கள் ஆண்டவரே எவ்வளவு கொடியவர்களாய் காணப்படுகிற ஒரு நிலையை நோக்கி பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஆண்டவரே தீமோத்தேயே, ஆண்டவரே தகப்பனே, பவுல் தீமோத்தேய்க்கு
எப்படியாக எழுதுகிறாரே ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, அதை பார்க்கும் பொழுது இந்த உலகம் எவ்வளவு ஆண்டவரே கர்த்தாவே உண்மையாலுமே ஒரு பயங்கர சூழலுக்குள்ளா போய் கொண்டிருக்கிறதே. ஐயோ ஆண்டவரே, இரங்கும் தகப்பனே. ஐயோ ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அழித்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு இரங்கும் ஆண்டவரே, கிருபையாயிரும். ஐயோ கர்த்தாவே ஆண்டவரே, தற்பிரியராய் வாழ்ந்தவர்கள், லவ்வர்ஸ் ஆஃப் செல்ஃப். ஆம் ஆண்டவரே, ஒரு சுயம் நிரம்பிய ஒரு உலகம். ஐயோ ஆண்டவரே கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையை தார் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில எதையும் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க, அவர்களுக்காக பாரப்பட உதவி செய்யும். எம்மை குறித்து பேச எனக்கு ஞானம் தாரும் ஆண்டவரே. எம்மை குறித்து சொல்ல எனக்கு ஆண்டவரே உதவி செய்யும். ஆத்ம ஆதாயத்தை எனக்கு தாரும். ஆத்ம ஆதாயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. இணைக்களும் ஜாதிகளை நமக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லுகிறபடியால் ஆத்ம ஆதாயம் எனக்கு தேவை ஆண்டவரே. ஆண்டவரே, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஐயோ தற்பிரியராய் வாழ்ந்து தனக்கு ஆண்டவரே எனக்கு எனக்கு ஐயோ ஆண்டவரே வாழ்ந்து திடீரென்று நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது ஐயோ அந்த ஐஸ்வர்யவன் கூட ஆண்டவரே தற்பிரியனாய் வாழ்ந்தான். நல்லா உடுத்தி கொண்டான், சாப்பிட்டான், தன்னுடைய மேன்மை தன்னுடைய ஆண்டவரே காரியத்தை திருப்திப்படுத்தினான். ஒரு தற்பிரியர். இன்றைக்கு எத்தனையோ மக்கள் ஆண்டவரே தற்பிரியர்களாக இருக்கிறார்களே. ஆனால் அவனுடைய நிலை என்ன? நிலை என்ன ஒரு பயங்கரமானது ஆண்டவரே. லவ்வர்ஸ் ஆஃப் செல்ஃப், தங்களுடைய அழகை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஐயோ ஆண்டவரே, எப்படி கர்த்தாவே, இது எப்படி ஆகும் கர்த்தாவே? தங்களுடைய பணத்தை குறித்து, தங்களுடைய கருத்து, ஐயோ மனிதன் எவ்வளவு தன்னுடைய திறமையை குறித்து, அறிவை குறித்து எவ்வளவு மேன்மை பாராட்டுகிறார் ஆண்டவரே. ஆண்டவனே, ஆனாலும் நான் ஒன்றுதான் மேன்மை பாராட்டுவேன். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அவருடைய கிருபை குறித்து மேன்மை பாராட்டுவேன். என்னையும் தேடி வந்த அவருடைய அன்பை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அவருடைய சத்தியத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஏன்னா இந்த சத்தியம் என்னை ஆண்டவரே என் ஆவிக்குரிய கண்களை திறக்கிறது. நாளுக்கு நாள் ஆவிக்குரிய காரியங்களை விளங்கிக் கொள்ளும்படியாக என் கண்களை திறக்கிறது ஆண்டவரே. ஐயோ தகப்பனே, இந்த உலகத்தை கிருபையாய் கண்ணோக்கி பாரும். தற்பிரியராய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஐயோ தகப்பனே, தற்பிரியராய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களை தயவாய் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, ஆண்டவரே நீர் கிருபை செய்வேன் மாதிரி செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நீர் இரக்கம் செய்வேன் மாதிரி செபிக்கிறேன். தேவா தேவா, எவ்வளோ ஆண்டவரே மக்கள் ஐயோ தங்களுடைய வாழ்க்கையில தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள் ஆண்டவரே. சுகபோக பிரியர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஐயோ எவ்வளோ உண்மை ஆண்டவரே. ஆண்டவரே, சுகபோக பிரியர்களாய் தற்பிரியர்களாய் வாழ்கிறார்கள். கடைசி காலத்துல கொடிய காலங்கள் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரே. பெரல்ஸ் டேஸ், பெரிலஸ் டைம்ஸ். ஐயோ இது கொடிய காலமாக இருக்கு. இது மெய்யாலுமே ஒரு கொடிய காலம்தான் ஆண்டவரே. தேவனை அறியாத வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவரே. அநேக கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு போகாங்க, அவருடைய வார்த்தை போதிக்கப்படலையே ஆண்டவரே. ஆண்டவரே, ஆராதனை என்ற பெயர்ல ஆடலும் பாடலும் சுய ஆண்டவரே பிரஸ்தாபமும். ஐயோ ஆண்டவரே, தங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. தங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே. தங்கள் ஆண்டவரே தேவனை தேட வேண்டிய ஆண்டவரே மக்கள் தேவனை அறியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. தேவனை தேட வேண்டியவர்கள் ஐயோ ஆண்டவரே உலகத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. மாம்சத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், இச்சையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், பாவத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், சுயத்தை திருப்திப்படுத்தும்படியாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஐயோ ஆண்டவரே, ஐயோ இந்த மக்களுக்கு இறங்கும் ஐயா. ஆண்டவரே, இந்த மக்களுக்கு நீர் கிருபையாய் இறங்கிடலாம். இந்த மக்களுக்கு நீர் தயவாய் இறங்கிடலாம். இந்த மக்களுக்கு ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே நீர் கிருபையாய் இறங்கிடலாம் ஐயா. ஜீவாதிபதியே, ஜீவாதிபதியே ஆண்டவரே, நீர் இறங்க மாட்டீரா?
கிருபையின் தேவனே, இந்த மக்களுக்கு நீர் இறங்க மாட்டீரா? அருமையான தேவனே, இந்த மக்களுக்கு நீர் இறங்க மாட்டீரா? தேவா தேவா, இந்த மக்களுக்கு நீர் தயவு காண்பிக்க மாட்டீரா? ஐயோ ஆண்டவரே, ஐயோ தங்களை இந்த காரியங்கள் எல்லாம் எங்கே எடுத்து செல்லும் என்று இம்மியும் அறியாமல், ஐயோ இவைகளெல்லாம் தங்களை திருப்திப்படுத்தும், இவளினால சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சு போறாங்களே, பணப்பிரியராயும் ஆண்டவரே, கவர்ச்சியஸ். ஐயோ ஆண்டவரே, பணம் தேவானா அதன் பேர்ல அவங்க மனசு வச்சு அதுவே குறிக்கோளாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே. பணம் தேவைதான் ஆண்டவரே, நீ கிருபையாய் என்னுடைய தேவையை நீர் அறிந்திருக்கிறீர். எனக்கு தேவை என்னதென்று அறிந்திருக்கிறீர். அதை நீர் தர விரும்புகிறீர், தருகிறீர். பணம் தேவைதான். ஆனா ஆண்டவரே, ஆண்டவரே, பணம் தேவைதானா அதன் பேரில் நான் பிரிய வைக்க, என் பேரில் ஒரு வெறித்தனமாக ஆண்டவரே, வெறித்தனமாக இருக்க வேண்டாம். வேண்டாம் தாப்பனே, பணத்தின் பேரில் வெறித்தனமாக இல்லாதபடிக்கனை காத்துக்கொள்ளும். இது ஒரு பயங்கரமான ஆண்டவரே, தந்திரமான ஒரு பாவமாக இருக்கிறார். பணப்பிரியராய் இருக்கிறார். இரவும் பகலும் ஆண்டவரே. ஐயோ, மக்களுடைய மனது அதில் எவ்வளவு ஆழமாக லயித்து இருக்கிறது ஆண்டவரே. எவ்வளவு ஆழமாக உடைய மனது அது அப்படியே லயித்து போயிடுச்சு. எவ்வளோ டாக்டர்ஸ், பணம் பணம் பணம். ஆண்டவரே, என்னை காத்துக்கொண்டீர். ஆண்டவரே, என்னை இதிலெல்லாம் காத்துக்கொண்டீர். ஆண்டவரே கர்த்தாவே, காய் ஸ்தோத்திரம் தகப்பனே, என்னை காத்துக்கொண்டீர் ஆண்டவரே. இடைவாலிப காலங்களில் ஆண்டவரை ரட்சித்ததுனால ஐயோ ஆண்டவரே, இதை நோக்கி நான் ஓடி, ஐயோ கர்த்தாவே, என்னுடைய ஆத்மா அழிந்து போகாதபடிக்கு நீர் என்னை கிருபையாய் தடுத்து காட்டுக்கொண்டீர். ஆம் ஆண்டவரே, இந்த மருத்துவ படிப்பை முடித்த உடனே ஆண்டவரே, என்னை ஊழியனாக நீர் அழைத்த அந்த அழைப்பு நிமித்தமாக ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியினாலும் இந்த பணத்தினுடைய ஆசையினாலும் நான் இழுப்புண்டு போயிருந்திருப்பேன் ஆண்டவரே. ஆனா கர்த்தாவே, இந்த நாட்களில இருந்த எளிய வாழ்க்கை ஆண்டவரே, சொல்ல போனா ஆண்டவரே கர்த்தாவே, அந்த சாப்பாட்டுக்கு மாத்திரமே சம்பாதிக்கக்கூடிய நிலை வாழ்கிற ஒரு எளிமையான வாழ்க்கைக்குரிய ஆண்டவரே கர்த்தாவே, காரியங்களை மாத்திரமே நான் பெற்று வாழும்படியான நிலைக்குள் வைக்கப்பட்டேன். ஆனா ஆண்டவரே, ஒரு நாளும் குறைவுட என்னை விடலை. ஒரு நாளும் அதை குறித்து நான் மனசலிக்க விடலை. இதெல்லாம் உடைய கிருபை ஆண்டவரே. நேரே நில் அந்த கிரியை செய்திருக்க இந்த ஆண்டவரே, கிருபையை ஆண்டவரே கர்த்தாவே, இந்த விருப்பத்தையும் செய்யும் நீர் உண்டாக்கினீர். இந்த வாலிப நாட்களில ஆண்டவருக்காக ஆண்டவரை வாழுகிற அந்த வாழ்க்கையினுடைய வாஞ்சையை நீர் கொடுத்தீர். ஆண்டவருக்காக நான் ஜீவிக்க வேண்டும் என்ற இந்த விருப்பம் என்னில் மேலோங்கி நின்றது. பணத்தை நோக்கி ஓடி வேண்டும், பணத்தை நோக்கி நான் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று என்னை ஆண்டவரே கர்த்தாவே, நான் அலைய நீர் விட்டு விடலை. என்ன ஒரு அருமையான கர்த்தர், என்ன ஒரு அருமையான தேவன் இவர், என்ன ஒரு அருமையான ஆச்சரியமான கர்த்தர் இவர். ஸ்தோத்திர தகப்பனே, இவளையெல்லாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நான் வழி விலகாமல் ஆண்டவரே கர்த்தாவே, நான் வழி விலகி போனவன் தான். ஆனா நீங்க என்னை விட்டுடல ஆண்டவரே. நான் வழி விலகி போன ஒரு மனிதன் தான். ஆனா நீங்க என்னை விட்டு விடலையே தகப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. அன்பின் தேவனே, மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. கிருபையின் ராஜாவை மை துதிக்கிறேன் ஐயா. இரக்கமுள்ள ஆண்டவரே, தயவாக இந்த பாவியின் பேர்ல எவ்வளவு அழகாக நீர் இரக்கத்தை காண்பித்தீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவைகளெல்லாம் நான் திரும்பி பார்க்கும் பொழுது உண்மையாலுமே கர்த்தர் தான் என்னை வழிநடத்தி இருக்கிறார். நான் எத்தனையோ பாதைகளில் அழிந்து போயிருக்கக்கூடும் ஆண்டவரே. நான் இவ்வளவு வழிகளில் நிச்சயமாக ஒன்றும் இல்லாமல் இருக்க போயிருந்திருக்கக்கூடும். எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே. ஆனா இவைகள் எல்லாம் ஆண்டவரே, தடுக்க வேண்டிய காரியங்களை தடுத்து ஆண்டவரே, என்னுடைய வழியில நான் எதுல நடந்திருக்கணுமோ அதில் நடத்தினீர் ஆண்டவரே. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை சபையாக்குவேன். என் ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்கிறவர், எனக்காக கோணனால எல்லாவற்றையும் செம்மையாக்குகிறவர். ஆமாண்டவரே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன் சொல்லியிருக்கிறேன். ஆமாண்டவரே, நான் செம்மைப்படுத்த முடியாது.
எனக்கு செம்மைப்படுத்த தெரியாது. நான் இன்னும் அதை மோசமாக்கிடுவேன், இன்னும் அதை ஒன்றுமில்லாம பண்ணிடுவேன். ஆனா என் ஆண்டவர் அதை, ஆண்டவரே அருமையாய் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன்னு சொல்லிங்க. ஆண்டவரே அதுதான் எனக்கு தேவை தகப்பனே, அதுதான் எனக்கு தேவை ஆண்டவரே. ஏன்னா நான் ஒரு கோணலான மனுஷன், நான் கோணல் புத்தி உள்ள ஒரு மனுஷன் ஆண்டவரே. இந்த கோணல் புத்தி உள்ளவன் கோணலான வேலை தானே செய்யக்கூடிய. ஆனா ஆண்டவரே எனக்கு முன்னாய் போய் ஆண்டவரே கோணலானவர்களை செவ்வையாக்கு. இவ்வளோ ஒரு நல்ல தேவன் ஆண்டவரே. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருக்க கற்றுத்தாரும், என் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கற்றுத்தாரும். ஐயோ ஆண்டவரே, அந்த அமர்ந்திருக்கிற காரியத்தை தாரும், அது எனக்கு தேவை ஆண்டவரே. உடைய பாதத்தில் அந்த ஆண்டவரே மரியாளை போல அமர்ந்திருக்க ஆண்டவரே, நாள் முழுதும் அமர்ந்திருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இவ்வளவு அழகாக நாள் முழுதும் காத்திருக்கிறேன் என்று சொன்னானவாக ஆண்டவரே, நாள் முழுதும் என் ஆண்டவருடைய பாதத்துல நான் அமர்ந்திருந்து தகப்பனே தகப்பனே ஆண்டவரே, நான் கர்த்தாவே கர்த்தாவே ஆண்டவரே உம்மிடத்துல காத்திருக்கணுமே, வேற வேண்டாம் வேண்டாம். என் ஆண்டவரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களே ஆண்டவரே நோக்கி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை ஆண்டவரே எங்கும் அங்கு வராது. இல்லை ஆண்டவரே, ஐயோ அறிவீனமான மனுஷன் ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லை, கெடுத்துருவேன், ஒன்றுமில்லாம பண்ணிடுவேன். நான் ஆண்டவரை செய்வேனானால் அதை மோசமாக்கிடுவேன். நான் அதை செய்வேனானால் தெரியாதபடிக்கு நன்மையை கெடுத்துருவேன். ஆண்டவரே எனக்காக செய்தரலாம் ஆண்டவரே, இந்த அறிவில் எனக்காக நேர் செய்தரலாம். எனக்கு பேச தெரியல ஆண்டவரே, எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும், என்ன விதத்துல பேசணும் எனக்கு தெரியல தகப்பனே, எனக்கு தெரியாது தாப்பனே. நான் ஒரு மூடனிலும் மூடன் ஆண்டவரே, நான் அறிவீனான மனுஷன். ஆனா ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீரே, என்னோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறீரே, ஸ்தோத்திரம் ஐயா. எனக்கு முன்பாக கோணலான எல்லாவற்றையும் தடைகள் எல்லாவற்றையும் நீர் அகற்றி போட வல்லவராக இருக்கு. தடைகளை நீக்கி போடக்கூடிய தேவன் ஒருவர் தான். என்னால முடியாது, நான் தடைகளை அகற்ற முடியாது. இல்ல ஆண்டவரே, ஆண்டவரே நான் செம்மையானவன் இல்லையே, நான் செம்மையான காரியங்களை செய்கிறவனும் இல்லையே. ஆண்டவரே ஆண்டவரே, தடையானவர்கள் எல்லாம் நீக்கி போடுகிறவர் தேவன் ஒருவரே, தடைகளை நீக்கி போடுகிறவர் நீர் ஒருவரே. எல்லா தடைகளையும் நீக்கி போடு. சாத்தான் எப்பொழுதும் ஆண்டவரே தடைகளை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான், எப்பொழுதும் ஆண்டவரே தடுக்கிறவனாகவே காணப்படுகிறான். பவுல் சொல்லணும், நான் வர மனதாயிருந்தேன், சாத்தானோ தடை பண்ணினான். ஆமாண்டவரே, அவன் நல்ல காரியங்களை தடை பண்ணுகிறவனாக இருக்கிறானே, ஆண்டவருடைய காரியங்களை தடை பண்ண பார்க்கிறானே. இல்லை வேண்டாம் ஆண்டவரே, அவனுடைய தடையை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதியாது. அவன் என்னை தடை பண்ணக்கூடாது, என்னுடைய காரியங்களை அவன் தடை பண்ணக்கூடாது. இல்லை ஆண்டவரே, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, கிருபையாயிரும் ஆண்டவரே. தடை பண்ணாதபடிக்கு நேர் காத்துக்கொள்ளும், என்னுடைய தந்திரங்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். கர்ஜிக்கிற சிங்கம் போல ஏவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறானே, ஐயோ எவ்வளோ ஒரு பயங்கர ஆண்டவரே, என்னை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமாண்டவரே, ஏவனை விழுங்கலாமா, என்னை விழுங்கலாம், எங்க வீழ்த்தலாம், எங்க ஆண்டவர் சோர்வுற பண்ணலாம், எங்க ஆண்டவரே மனசுல கலக்கத்தை ஏற்படலாம், எங்க ஆண்டவரே அந்த விசுவாசத்தை எடுத்து போடலான்னு என்னை பார்த்து அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எப்பொழுதும் ஆண்டவரே, ஐயோ கர்த்தாவே அவன் கர்ஜிக்கிறவனாகவே இருக்கிறான் ஐயா. இல்ல தாப்பனே, அவனுடைய தந்திரங்களுக்கு என்னை விலக்கிடலாம். பிசாசின் தந்திரங்களுக்கு ஐயோ அவன் தந்திரமானவன், தந்திரமானவன், எவ்வளவு தந்திரசாலி ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சோதித்தவன் இல்லையா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவன் சோதித்தானே. ஐயோ ஆண்டவரே, உண்மையே சோதித்தவன் எவ்வளோ பெரிய மக்கள், எவ்வளோ பேர் பலசாலிகளை வீழ்த்தினானே ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, பேதுருவே ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே புடைக்கிறது போல, சுழலினால் புடைக்கிறது போல, ஐயோ ஆண்டவரே சாத்தான் ஆண்டவரே கர்த்தாவே உத்தரவு கேட்டுக்கொண்டான். யோபுவை சோதித்தானே, எவ்வளவு வேதனை ஆண்டவரே, எவ்வளவு வேதனை, சொல்லனான வேதனை ஆண்டவரே. எத்தனை இழப்புகள்,
யோபின் வாழ்க்கையில் எத்தனை இழப்புகள் ஆண்டவரே. யோபின் வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது ஐயோ நான் எங்க இருக்கிறேன், எவ்வளோ இழப்புகள் ஆண்டவரே. ஐயோ ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளோ ஆண்டவரே அருமையான காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அவனுடைய பொறுமை ஆண்டவரே. அவனுடைய பொறுமை வேதம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டில் அவனுடைய பொறுமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே ஆண்டவரே, இந்த பொறுமையை நான் எண்ணி பார்க்கும் பொழுது தகப்பனே எவ்வளோ அற்புதமான ஒரு பொறுமை. யோபின் பொறுமையை நினைத்து கொள்ளுங்கள். ஆமாண்டவரே, எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம். ஐயோ அரிப்பு என்பது ஆண்டவரே அவனால தாங்க முடியல. ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டுகிற அந்த அளவுக்கு அரிப்பு ஆண்டவரே. அது ஒரு கொடூரமான ஒரு வியாதி. நிச்சயமாக அவன் ஒரு கொடூரமான வியாதியினால ஆண்டவரே பருக்கள் லாசருவை போல தானே ஏறக்குறைய லாசருவனுடைய அதே வேதனைகளை அவன் அனுபவித்தான். அவன் மனைவி உறுதுணையா இல்லை, பிள்ளைகளெல்லாம் இழந்துட்டான். ஒரு பிள்ளையும் ஆறுதல் சொல்ல இல்லை, ஒரு பிள்ளையும் அப்பான்னு வர்றதுக்கு இல்லை. ஆண்டவரே அருமையான பிள்ளைகளை எல்லாம் இழந்துட்டானே. ஐயோ அவனுடைய பாடுகளை குறித்து எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே ஒன்றுமில்லை. மனுஷன் சின்ன கஷ்டம் வந்துட்டா எப்படி ஆண்டவரே வாழ்க்கையில புலம்புகிறான், தேவனை வேண்டான்னு சொல்றான், தேவனை நம்பித்தானே பிடிங்கிறான். ஐயோ ஆண்டவரே மன்னியும் ஐயா. இவ்வளோ மக்கள் அறியாமையினால இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. இவ்வளோ மக்கள் ஆண்டவரே அறியாமையினால இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. இவ்வளோ மக்கள் அறியாமையினால ஐயோ தகப்பனே தகப்பனே இப்படியெல்லாம் கர்த்தாவே நொந்து கொண்டிருக்கிறார்களே. ஐயோ இந்த இஸ்ரவேலர் மக்கள் எவ்வளோ முறுமுறுப்பு ஆண்டவரே. எவ்வளோ சீக்கிரம் மனிதர்கள் இருதயத்தில் ஆண்டவரே கசப்பை வளர்த்து கொள்ளுகிறார்கள். எவ்வளோ சீக்கிரம் வெறுப்பை வளர்த்து கொள்ளுகிறார்கள். அன்பு இல்லை. யோபின் வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான அந்த வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம். அவனை போல ஆண்டவரே வேதனையின் வழியாய் கடந்து போன ஒரு மனிதன் உண்டோ ஆண்டவரே? அவருடைய நண்பர்களிடத்துல யோபை குறித்து நீர் சாட்சி சொன்னீர். இந்த ஆசனாகிய யோபுன்னு சொன்னீரே, ஸ்தோத்திரம். அந்த ஒரு வார்த்தை போதும், அந்த ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. அவருடைய வாழ்நாள் முழுவதுமே அந்த ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை, என் தாசனாகிய யோபு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நானும் கூட ஆண்டவரே என் தாசன் என்று சொல்லக்கூடிய நிலையில தான் நான் வாழுகிற அந்த ஒரு காரியம் போதும். மனிதனுடைய புகழ்ச்சியினால என்ன பிரயோஜனம்? மனிதன் புகழ்கிறதுனால என்ன? ஐயோ நான் ஆண்டவரே ஒரு மனிதன் ஆண்டவரே ஒரு நாளும் மனித புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. ஆண்டவரே மனிதன் தற்புகழ்ச்சியில விரும்புகிறான். தற்புகழ்ச்சியினால தன்னை அழித்து கொண்டு ஆண்டவரே வேண்டாம் தாப்பனே, மனித புகழ்ச்சி எனக்கு வேண்டாம். 4 பேரை நான் மெச்சிக்கொள்ளணும், 4 பேர் நான் உயர்வாக இருக்கணும். இல்லை, கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். இந்த மனுஷனை கூட ஆண்டவர் ரட்சித்தாரே, இந்த மனுஷனை கூட ஆண்டவர் மாற்றினாரே, இந்த மனுஷனை கூட ஆண்டவர் எழுப்பி இருக்கிறாரே. ஆண்டவரே கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஒரு நாளும் ஆண்டவரே மனிதனுடைய புகழ்ச்சிக்காக நான் எந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. வேண்டாம் ஆண்டவரே. ஒரு நாளும் மனித புகழ்ச்சிக்காக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவரே வாழக்கூடாது. அதை வெறுக்க யாரு? நான் ஒரு பாவி, பாவிகளில் பிரதான பாவி. ஆண்டவரே கர்த்தாவே என்னை வெட்கப்படுத்தட்டும். ஐயோ இந்த மக்கள் முன்பாக ஆண்டவரே ஒரு நாளும் மனித புகழ்ச்சியை நான் ஆண்டவரே மனிதர் உணவுகளை புகழ்ந்த அவங்களுக்கு ஐயோ. சத்தியத்தை சொல்றதுனால அநேக சமயங்களில் ஐயோ ஆண்டவரே மக்கள் விரும்பல. சத்தியத்தை சொன்னால சத்துருவானேனோ. ஐயோ ஆண்டவரே சத்தியத்தை விரும்பாத இந்த மக்கள் ஐயோ வேற ஆண்டவரே கர்த்தாவே வீணான காரியங்களை விரும்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவரே இறங்கும் கர்த்தாவே. ஆண்டவரே தற்புகழ்ச்சி, ஒவ்வொரு மனிதனிலும் பெருமை. ஆண்டவரே ஒரு மனிதன் பேசினா பெருமை இருக்கு, சொல்றதுல பெருமை இருக்கு, கிருபையில் பெருமை. எத்தனை பேர் கிருபை கிருபை என்று சொல்லி அதுல பெருமை. தாழ்மையில் கிருபை, தாழ்மையில் பெருமை. தாழ்மையா இருக்கிறேன்னு சொல்லி பெருமை.
இந்த தந்திரமான ஆண்டவரே காரியங்களுக்கு என்னை விலைக்கு ஏறலும் ஐயா. இந்த தந்திரமான காரியங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம். இந்த தந்திரமான காரியங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம். இல்லை ஆண்டவரே, விதமான இந்த தந்திரமான காரியங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே ஆண்டவரே, விதமான தந்திரமான காரியங்கள் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே. கிருபையாயிரும் ஐயா, கிருபையாயிரும். இரக்கமுள்ள பிதாவே, நீர் இரக்கமாயிரும். அன்பு கூர்ந்து வழிநடத்தும் தகப்பனே. ஆண்டவரே ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. அன்பின் ராஜாவே ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கமுள்ள ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபையின் ராஜாவே மை துதிக்கிறேன் ஐயா. தாழ்மையை தாழ், வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும். எவ்வளோ உண்மை ஆண்டவரே. புகழ்ச்சி வீண். ஒரு சின்ன ஆண்டவரே, ஒரு பைசாவுக்கு அது உதவுமா? மற்றவர்கள் என்னை புகழ்கிறதுனால என்ன எனக்கு? ஐயோ ஆண்டவரே கர்த்தாவே, இது வீணானது. ஆனால் இன்றைக்கு தற்புகழ்ச்சியும் மனித புகழ்ச்சியும் ஆண்டவரே, அதற்காகவே மக்கள் வாழ்கிறார்கள். நாளைக்கு என்ன பேரு, 4 பேர் என்ன உயர்வா என்னணும். ஆண்டவரே, எவ்வளோ ஒரு மோசமான மனுஷன் நான், எவ்வளோ ஒரு மோசமான மனிதன் நான். ஆண்டவரே ஆண்டவரே, எவ்வளோ ஒரு மோசமான மனிதன் நான். ஆண்டவரே தேவா தேவா, ஆண்டவரே கிருபையாயிரும் தகப்பனே. என் பேரில் நிறைய இரக்கமாயிரும் ஆண்டவரே. என் பேரில் ஆண்டவரே கர்த்தாவே கிருபையாயிரும் தகப்பனே. தேவா, என் பேரில் இரக்கமாயிரும். மனித புகழ்ச்சி வேண்டாம். மனிதனுடைய புகழ்ச்சி எனக்கு வேண்டாம். ஆண்டவரே ஆண்டவரே, ஆண்டவரால மெச்சிக்கொள். கர்த்தர் நல்லவர். அவர் என்ன சொல்லணும்? வீணான காரியங்களை வெறுத்து, ஆண்டவரே வீணான காரியங்களை வெறுத்த இந்த யோபின் வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம். என்ன ஒரு பொறுமை. என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில் நம்பிக்கையாயிருப்பேன். ஆமாண்டவரே, என்னை கொன்று போட்டாலும் நானும் பேர் நம்பிக்கையாயிருப்பேன்னு சொன்னீங்களே. என்னை கொன்று போட்டாலும் நான் பேர் நம்பிக்கையாயிருப்பேன்னு சொன்னீங்களே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை கொன்று போட்டாலும் நான் பேர் நம்பிக்கை இருப்பேன்னு சொன்னீங்களே. அது எவ்வளோ ஒரு அருமை ஆண்டவரே. அருமையிலும் அருமை, கிருபையிலும் கிருபை. அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில, அவ்வளோ உபத்திர மத்தியில, அவ்வளோ முடியாமை மத்தியில ஆண்டவரே ஆண்டவரே, நீ சொன்ன அந்த காரியத்தை எண்ணி பார்க்கும் பொழுது தேவா தேவா, கிருபையாயிரும் கிருபையாயிரும் ஆண்டவரே. என்னை கொன்று போட்டாலும் உண்மையில் நம்பிக்கையாயிருப்பேன்னு சொன்ன ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அருமையான இந்த வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம். இவ்வளோ பாடுகள் நெருக்கங்களை கடந்து போகிற மக்களுக்கு ஆண்டவர் யோபு ஒரு அருமையான ஒரு முன்மாதிரியாக, யோபு ஒரு அருமையான முன்மாதிரியாக வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடுமை துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. நன்றியோடுமை போற்றுகிறேன் ஆண்டவரே. நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. விதமான ஒரு அருமையான வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன் ஐயா. உம்மை போற்றி வணங்குகிறேன் ஆண்டவரே. உம்மை போற்றி ஆண்டவரே நான் தாமே தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை வணங்கி ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. தேவா தேவா, நல்ல தேவனே நல்ல தேவனே, இந்த பாவியை ஆண்டவரே எவ்வளவு அழகாக ஆண்டவரே நீர் வழிநடத்தி வருகிறேன் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. உண்மையிலே ஆண்டவரே, என்னுடைய இந்த ஆண்டவரே கடைசி காலங்களில், என்னுடைய வயதான இந்த நாட்களில் ஆண்டவரே எனக்கு எத்தனையோ ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டவரே நீர் கிருபையாய் கற்றுக் கொடுத்து வருகிறீர். அதான் நான் சொல்லுவேன். கிருபையாய் நீர் கற்றுக் கொடுத்து வருகிறீர். கிருபையாய் என்னை ஆண்டவரே வழி நடத்தி வருகிறீர். ஸ்தோத்திர தகப்பனே. இந்த உலகத்தை நாடி ஆண்டவரே கர்த்தாவே நான் போகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் காத்திருப்பதை எனக்கு கிருபையாய் தருகிற இந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே, இந்த மரியாதை போல ஒரு சின்ன பங்கு ஆண்டவரே, ஒரு சின்ன பங்கு எனக்கு கொடுத்திருக்கிறேன். என் ஆண்டவருடைய பாதங்களை தெரிந்து கொள்ள ஒரு சிறிய பங்கு எனக்கு கொடுத்திருக்கிறேன்.
இந்த உலகத்தில் ஆண்டவரே மற்ற எதையும் தெரிந்து கொள்வதை விட இல்லை, அது வீண். ஆண்டவருடைய பாதங்களை ஒரு மனிதன் தெரிந்து கொண்டார், அது போதும், அது போதும். என் ஆண்டவர் வழி நடத்துகிறவர், என் ஆண்டவர் நிச்சயமாக என்னை வழி நடத்துவார், நிச்சயமாக என்னை கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஒரு நாளும் எனக்காக, எனக்கு தெரியாது, எனக்கு என்னது தேவைன்னு தெரியாது, ஆனால் என் ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு எது சரி எது சரியில்லைன்னு எனக்கு தெரியும். சரியில்லாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே நீ விலைக்கு போடும் தகப்பனே. சரியில்லாத காரியங்கள் எனக்கு வேண்டாம் தகப்பனே. இடைக்காலத்தை, இடைநேரத்தை, பிரயோஜனத்தன்மையை விரயமாக்குகிற அந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம். சரியான காரியங்கள் இல்லை ஆண்டவரே, என்னை தயவாய் நீர் வழிநடத்திடலாம் தகப்பனே. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஏழை பாவிக்கு நீர் இறங்கிடலாம். அருமையான ஆண்டவரே, இந்த ஏழை பாவிக்கு நீர் இறங்கிடலாம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் உதவி செய்தரலும் தகப்பனே. ஆண்டவரே, நான் உதவி செய்து வழி நடத்தியறல வேணும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, தேவா தேவா, உண்மையே நான் நோக்கி பார்த்து கெஞ்சி நிற்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, உண்மை நோக்கி பார்த்து கெஞ்சி வருகிறேன் தகப்பனே. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் இரக்கமாயிரும், நிற்கிருபையாயிரும் தகப்பனே, நிற்கிருபையாயிரும் ஆண்டவரே. ஐயோ ஆண்டவரே, பாவியாக எனக்கு இறங்கும், பாவியாக எனக்கு இறங்கும் ஆண்டவரே, பாவியாக எனக்கு இறங்கிடலும் தகப்பனே. நீர் நம்முடைய ஆசையை தந்து அடியனை வழி நடத்தி வேணும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த ஆசையை தந்து பாவியாக என்னை வழி நடத்தி அருள வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, தேவா தேவா, உடைய பாதம் எனக்கு போதும். என் ஆண்டவருடைய பாதம் கற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். ஆவிக்குரிய காரியங்களில் நான் நாளுக்கு நாள் வளரணும். ஆவிக்குரிய காரியங்களில் ஆண்டவரே நான் தேர்ச்சி அடைந்து வரணும். அது எனக்கு தேவை, அது எனக்கு தேவை. பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆவிக்குரிய பாடங்களை கற்றுத்தருகிற ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பாடசாலை, அவருடைய பாதங்கள் என்பது அது ஒரு பாடசாலை, அது ஆவிக்குரிய பாடசாலை என்பது எவ்வளவு உண்மை ஆண்டவரே. உடைய பாதம் என்பது ஆவிக்குரிய பாடசாலை. அங்கு அழகான அநேக ஆவிக்குரிய அருமையான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும், வாழ்க்கைக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஐயோ ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் அறிவில்லாமே நாள் சங்காரமாகிறார்கள். எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே. ஒரு நாளும் 1,50,000 மக்களுக்கு மேலாக ஐயோ அந்த நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்களே. ஐயோ, அந்த நரகத்தை நினைக்க நினைக்க அதனுடைய பயங்கரத்தை நான் மறுபடியும் நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே. முடியவில்லையே. ஐயோ, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே கொடுக்கப்பட்ட காலங்கள் ஒருவேளை 60, 70, 80 வருஷம். அதை அவன் ஆதாயப்படுத்திக்காம இந்த காலத்துல அதை ஆண்டவரை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் போயிட்டா. ஒருவேளை ஆண்டவருடைய அந்த ஆண்டவரே கர்த்தாவே கிருபையை பற்றி கொள்ளாமல் மாயையை பண்பற்றி போயிட்டா. ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, எவ்வளோ ஒரு பயங்கரமான முடிவு. நினைத்தும் பார்க்க முடியல ஐயா, நினைத்துமே நான் பார்க்க முடியலையே, நினைத்துமே நான் பார்க்க முடியலையே, நினைத்துமே நான் அதை பார்க்க முடியலையே. ஐயோ ஆண்டவரே, நித்தியமாக நரகத்தில் இருப்பதா? எனக்கு முடிவில்லையா? எனக்கு முடிவில்லையா? எதுக்கு ஒரு முடிவு இருக்கே ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை சொல்லுது, இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரே, அது நித்திய நரகம் என்று சொல்லப்படுகிறது. ஐயோ ஆண்டவரே, அநேகரை ரட்சியும் ஐயா. எனக்கு தெரியல தாப்பனே, எனக்கு எப்படியாக அழிந்து போகிற மக்களுக்காக ஜெபிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியல. அழிந்து போகிற இந்த மக்களுக்காக எப்படி ஜெபிக்கிறது எனக்கு தெரியல. இன்னைக்கு பார்த்து அவர் வேலை அழகாக இருக்கலாம், தோற்றங்கள் பார்த்து அழகாக இருக்கலாம், அவருடைய அந்தஸ்தை பார்த்தா பெரிய மனிதர்களாக இருக்கலாம், உயர்வாக இருக்கலாம், மனிதனால் போற்றப்படுவதாக இருக்கலாம், பணம் பொருள் பொன் திரளாயிருக்கிறது. ஐயோ, ஆத்துமத்தை குறித்த நம்பிக்கை இல்லையே, ஆத்துமத்தை குறித்த நம்பிக்கை இல்லையே. ஆண்டவரே, அந்த மார்த்தாளை போல மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே கவலை கவலை கவலை. ஆனால் ஆண்டவரே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா,
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஆமாண்டவரே, ஆண்டவரே, அந்த வெல்டிங் ப்ராஜெக்டோட எப்படி செய்யப்படும், என்ன செய்யப்படும் தெரியல. நேற்று அங்கே போய் ஜெபிக்க உதவி செய்தீரே. அந்த ஆண்டவரே ஆண்டவரை சேற்றிலும் கூட போய் அந்த இடத்துல உதவி செபித்து பத்திரமாய் திரும்பி வர உதவி செய்த ஸ்தோத்திரம். பத்திரமாய் திரும்பி வர உதவி செய்த. ஒருவேளை இது எப்படி திரும்பி போக முடியுமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த ஆண்டவரை புதைகுழியாக சேரல. ஆனால் அந்த இடத்துக்கே போய் ஜெபிக்க உதவி செய்ய, அது கிருபை ஆண்டவரே. ஏன்னா இந்த காரியமானது ஜெபத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. ஜெபத்தினால தான் இது முடியும். ஜெபத்தின் தேவனால தான் முடியும். அவள் தேவனை நான் பாதுகாத்து தேவனின் மூலமாக அது நிறைவேறுகிற ஒரே ஒரு வழியை தவிர பிறிதொரு வழி இல்லை ஆண்டவரே. பிறிதொரு வழி மார்க்கம் இல்லை தகப்பனே. ஸ்தோத்திரம் தகப்பனே. கிருபையாயிரம் ஆண்டவரே. தேவாமை துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். இரங்கும் தப்பனே. என்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் உமக்கு தெரியும் தகப்பனே. என்னது தேவை என்பது உமக்கு தெரியும் ஐயா. எனது தேவை என்பதை நீர் அறியாதவர் அல்ல. தேவா என்ன தேவை என்பதை நீர் தெரிந்திருக்கிறீர் தகப்பனே. ஆகவே உம்மை நோக்கி நான் கெஞ்சி நிற்கிறேன் ஆண்டவரே. உம்மை நோக்கி நான் கெஞ்சி நிற்கிறேன் ஆண்டவரே. உம்மை நோக்கி நான் இதில் ஆண்டவரே நோக்கி பார்க்கிறேன். கிருபையாயிரம் ஆண்டவரே. நீர் இரக்கமாயிரம். நீர் தயவு கூர்ந்து வழி நடத்தி அருளும் ஆண்டவரே. உம்முடைய ஆசைக்காக ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய தயவுக்காக நான் கெஞ்சி வருகிறேன் ஆண்டவரே. தேவா ஏழை பாவிக்கு நீர் இறங்கும். ஏழை பாவிக்கு நீர் இறங்கி அருளும் ஆண்டவரே. தேவா, நான் என்ன செய்யக்கூடும் ஆண்டவரே? நான் என்ன செய்யக்கூடும் ஆண்டவரே? எனக்கு இறங்க அந்த காரியத்தில் விட நீர் பேசும் ஆண்டவரே. நீரே உதவி செய்ய வேண்டும் தாப்பனே. இந்த காரியத்தில் இப்படி நான் யோசித்திருக்கிறது உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இது உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த யோசனை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்க நீர் அறிந்திருக்கிறேன். அதில் உதவி செய்ய ஆண்டவரே. அதில் எனக்கு உதவி செய்ய முடியாத நான் கெஞ்சி நிற்கிறேன் ஆண்டவரே. அதில் எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் வருகிறேன். அதில் எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று தயவாக நான் உள்ளத்தில் வருகிறேன் தகப்பனே. ஆண்டவரே, எனக்கு கிருபையாய் இறங்கும். எனக்கு தயவாக இறங்கும். எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. எனக்கு நீங்கள் ஒத்த ஆசையை தாரும் ஆண்டவரே. தேவா அன்பின் ஆண்டவரே, நீர் எனக்கு கிருபை செய்ய மாட்டீரா ஆண்டவரே? நீர் எனக்கு இரக்கம் செய்ய மாட்டீரா? நீர் எனக்கு தயவு செய்ய மாட்டீரா? காரியத்தை உம்முடைய பாதங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஐயோ, மக்களுடைய இருதயம் கடினமாக இருக்கிறது ஆண்டவரே. அவருடைய எண்ணங்கள் கடினமாக இருக்கிறது ஆண்டவரே. அவர்கள் செய்வதற்கான வாய்ப்பு உண்டோ என்று பார்க்கும் பொழுது இது ஒரு கடினமான காரியமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, இந்த இன்னொரு காரியத்துல குழப்பமாக ஏற்படாதபடிக்கு அதை நீர் எப்படி செய்வீரோ எனக்கு தெரியாது. இந்த ஒரு காரியத்துல குழப்பமாக கூடாது, அதோடு இதை இணைத்து குழப்பமாக்கிடக்கூடாது ஆண்டவரே. இந்த காரியத்தில் எனக்கு துணை நெல்லும். ஆண்டவரே, நான் அல்ல ஆண்டவரே, மற்ற மனிதர்களை போல சண்டையிட்டு அதை இதையும் செய்யும்படியாக எனக்கு தெரியாது. எனக்காக என் ஆண்டவர் யுத்தம் செய்வார். எனக்காக என் ஆண்டவர் பரிந்து பேசுவார். எனக்காக என் தேவன் இந்த காரியத்துல உதவி செய்வார். அதுதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான் ஆண்டவரே. நீர் எனக்காக ஆண்டவர் இந்த காரியத்துல ஒரு வேலை ஆண்டவரே சரியா இருக்குமானால் நீர் எனக்காக செய்தரலாம். நீர் எனக்காக பரிந்து பேசும். நீர் எனக்காக இந்த காரியத்துல உதவி செய்ய மாட்டவரே. நான் மனுஷனை நம்பல ஆண்டவரே. ஆண்டவர் முக்கியமான அந்த காரியத்தையும் ஆண்டவரே, அந்த ஆண்டவரே காரியத்தை ஆண்டவரே, அந்த நபரிடத்துல கேட்கும்படியான காரியத்தை உம்முடைய பாதங்களை சமர்ப்பிக்கிறேன். எனக்கு தெரியாத தாப்பனே, எனக்கு தெரியாத ஆண்டவரே, அதை எப்படி பேசுவது, என்ன செய்வது, அல்லது மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படியாக அவனுடைய மனதில் என்ன குறித்து சிந்திப்பாரோ தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், என் ஆண்டவர் எனக்கு போதுமானவர். உள்ளது சரினா எனக்காக அதை செய்வார். சரியா நிச்சயமாக எனக்காக அதை செய்வார் என்பதை நான் உறுதியாய் நம்புகிறேன். என் ஆண்டவர் அது சரியாக இருக்குமானால் நிச்சயமாக எனக்கு நீர் அதை செய்வீர் என்று நான் நம்புகிறேன். இதை தவிர எனக்கு வேற என்ன நம்பிக்கை உண்டு ஆண்டவரே? ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை நான் அறிந்திருக்கிறபடியால் இந்த காரியத்தை ஆண்டவரே, இது ஒரு கடினமான ஒரு மனித ஆண்டவரே இருக்கிற அந்த நபரிடத்துல இந்த காரியத்தை
எதிர்பார்ப்பது என்பது ஒரு அசாதாரணமான காரியம்தான். ஆண்டவரே, ஒரு அசாதாரணமான காரியம்தான். இது ஒரு நிச்சயமாக அசாதாரணமான காரியம்தான். ஆனா ஆண்டவரே, இதை நீர் எனக்காக செய்வீரானால் அது அசாதாரணம் அல்ல, அது சாதாரணம். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்குது. இந்த காரியத்தை ஆண்டவரே எப்படி பேசணும், எப்படி செய்யணும், எப்படி நடக்கணும், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, எனக்கு நீங்க சகாயம் செய்யுங்க, எனக்கு நீங்க ஆண்டவரே உம்முடைய தாசை தாங்க. ஆண்டவரே ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே நான் கெஞ்சி வருகிறேன். ஆண்டவரே மகிழ்ச்சிதமானால் இந்த மனிதனை முன் வரும்படியாக கூட செய்யமாலே கூடும். தானாகவே இந்த ஆண்டவரே சரியான காரியத்தை செய்வதற்கு முன் வரக்கூட ஆண்டவரே அந்த மனசை கூட நீங்க தர முடியும் ஐயா. இவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்கிறவர் உம்மாலே கூடும் ஆண்டவர். அந்த எண்ணத்தை கொடுத்து கடினமான மனுஷன், அந்த ஆண்டவரே கடினமான நியாயாதிபதி, ஆனால் அந்த விதவைக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நீர் கொடுத்தீரே, அது ஆச்சரியமானது ஆண்டவரே. அவனே சொல்றான், இவ்வளவு ஒரு கடினமான மனுஷன், ஆனா அந்த மனுஷன் இந்த ஸ்திரீக்கு அதை செய்ய முடியாத ஒரு மனதை கொடுத்ததை எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே இது உண்மையாலுமே ஆச்சரியமானது. இது தேவனாக செய்கிற ஜெபத்தினுடைய காரியம். எவ்வளவு ஆண்டவரே உண்மையா சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று எவ்வளவு அழகாக கற்றுத்தருவதற்கிறேன் ஆண்டவரே. ஆகவே இந்த காரியத்தை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், அந்த காரியத்தையும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அதில் நீங்க எனக்கு ஆண்டவரே சகாயம் செய்யுங்க, நீதி செய்யுங்க ஆண்டவரே. அது நீதிதானே என்பதை குறித்து ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். நீதியை ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே புறக்கணித்து செய்யும் பொழுது ஆண்டவரே மனிதர்களோடு நான் போராட விரும்பலையே, அவர்களோடு ஆண்டவரே சண்டையிட்டு செயல்பட விரும்பல. ஆண்டவர் எனக்காகத்தான் செய்வார், ஆண்டவர் எனக்காக காரியத்தை நடப்பிப்பார். அதுதான் எனக்கு தெரியும், அதுதான் எனக்கு தெரியும், வேற ஒண்ணுமே எனக்கு தெரியாது. வேண்டாம் ஆண்டவரே, உடைய விருப்பம் இல்லைன்னா வேண்டாம், உடைய சுத்தம் இல்லைன்னா வேண்டாம். எனக்காக ஆண்டவரே நீர் யாவற்றையும் அழகாக நேர்த்தியாய் செய்கிறவர் என்பதை மாத்திரம் நான் இருக்கிறேன். எனக்காக யாவற்றையும் செய்து முடியாது. எப்படி செய்வாரோ, எந்த விதத்துல செய்வாரோ, என்ன வழியில செய்வாரோ, ஆனா நீங்க செய்யும் பொழுது அதில் ஆண்டவரே வேதனையை கூட்ட மாட்டீங்க. நீங்க செய்யும் பொழுது, உங்களுடைய வழியில செய்யும் பொழுது அதோடு வேதனை வராது, ஆசீர்வாதமாகவே இருக்கும். நிச்சயமா ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஆண்டவரே ஆமாண்டவரே, கொடுக்காத எந்த ஒரு காரியத்தையும் மனிதன் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளும் பொழுது இதோடு கூட வேதனையை கூட்டுகிறேன்னு சொல்றீர். அது எவ்வளவு உண்மை ஆண்டவரே, எவ்வளவு உண்மை தகப்பனே. அதோடு கூட வேதனையை கூட்டுகிறேன் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. தேவா தேவா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட நீ வேதனையை கூட்டுகிறீர். வேண்டாம் தகப்பனே, என் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது எதுவுமே வேண்டாம். உம்முடைய பாதங்களை ஆண்டவரே எனக்கு எதை எப்படி செய்வது, இன்னொரு நபருடைய காரியமா கூட இப்படி செயல்வது எனக்கு தெரியாது தகப்பனே, எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்க தான் என்னுடைய பலன், நீங்க தான் என்னுடைய ஞானம், நீங்க தான் என்னுடைய அறிவு, நீங்க தான் எனக்கு எல்லாமே ஆண்டவரே. அப்ப இந்த காரியத்துல நீங்க எப்படி செயல்படுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமாக என் தேவன் என்னை கைவிட மாட்டார், நிச்சயமாக என் தேவன் என்னை கைவிட மாட்டார், நிச்சயமாக என் தேவன் வெட்கப்பட்டு போக விட மாட்டார், என் தேவன் என்னை வெட்கப்படும்படியாக அனுமதிக்க மாட்டார். நிச்சயமாக என் தேவன் இந்த காரியத்துல எனக்கு உதவி செய்வார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கட்டாயம் அவர் எனக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திர தகப்பனே, நீர் மெய்யாலுமே எனக்கு உதவி செய்வீர் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறேன். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை ஒரு நாளும் ஆண்டவரே அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. பாதகமாக காணப்பட்டாலும் ஆண்டவரே கர்த்தர் செய்கிற அந்த விசுவாசத்தோடு நான் நடக்கணும். தேவன் ஆளுகிறார் என்ற அந்த நம்பிக்கை என்னிலிருந்து போயிடக்கூடாது. God reigns. எவ்வளவு பாதகமாய் காணப்பட்டாலும் தேவன் ஆளுகை செய்கிறார், தேவன் ஆளுகிறார் என்பதை நான் மறந்து விடக்கூடாது. ஆண்டவரே ஆண்டவரே தேவன் ஆளுகிறார் என்பதை நான் ஆண்டவரை விட்டுவிடக்கூடாது. தேவா மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். பத்தா நீர் ஆளுகை செய்கிறீர். ஒரு அடைக்கலான் குருவியும் சித்தம் இல்லாமல் கீழே விழுவதில்லை. இதை நீர் ஆளுகை செய்கிறீர். இந்த காரியத்தையும் ஆண்டவரை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே எப்பொழுது என்ன
தெரியல தகப்பனே. ஆனாலும் எனக்கு இறங்கும். விளைந்த ஒளியுமுடைய சுத்தமாக இருக்குமானால் ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கும். நீர் எனக்கு கிருபை செய்யும். இந்த வழி ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே தேவனே ஏற்றதாக இருக்குமானால் அதை நீர் செய்யும் ஆண்டவரே. அதை நீர் செய்தரலும் ஐயா. ஆண்டவரே இந்த ஏழை பாவிக்கு நீர் இறங்கும் தகப்பனே. இந்த நேச பாவிக்கு நீர் இறங்கும் தகப்பனே. இந்த அற்பமான மனிதனுக்கு நீர் இறங்கும் கர்த்தாவே. உண்மையே நோக்கி பார்த்து நான் கெஞ்சி வருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்த்து நான் கெஞ்சி வருகிறேன் ஐயா. தேவாதி தேவனே, தேவாதி தேவனே, நான் யாரிடத்துல போவேன்? ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, ஒரு நாளும் தகப்பனே ஆண்டவரே மார்த்தாளை போல கவலைப்பட்டு கலங்குகிற காரியம் வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தரில் விசுவாசத்தோடு என் ஆண்டவர் எதை செய்தால் நிச்சயமாக எனக்காக யாவற்றையும் அழகாக நேர்த்தியாய் செய்கிறவர் ஆண்டவரே. இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள் சொல்லிட்டு ஆபிரகாம் சிவந்த சமுத்திரத்தின்பாக சொன்னது நிறைவேறிற்று. ஆமாண்டவரே கர்த்தாவே, இந்த பணியானது ஆண்டவரே ஒரு நாளும் நடுவில் நிற்கக்கூடாது, நடுவில் நிற்கக்கூடாது. இல்லை ஆண்டவரே வேண்டாம். அதுக்கேற்ற கால சூழ்நிலைகளை தாரும். அதில் வேலை செய்கிறவர்கள் உண்மையாய் செய்யணும். வேலை செய்கிறவர்கள் உண்மையாய் செய்யணும் ஆண்டவரே. நேர்த்தியாய் செய்யணும். நேர் கொடுப்பது எப்பொழுதுமே சிறந்தது. நேர் கொடுப்பது எப்பொழுதும் சிறந்தது ஆண்டவரே. அதற்கேற்ற கால சூழ்நிலை இருக்கணும். இறங்கும் ஆண்டவரே. ஏற்ற ஒரு கால சூழ்நிலையை கொடுத்து இந்த காரியத்தை எல்லாம் செய்து முடிக்க ஆண்டவரே, செய்து முடிக்க நீர் கிருபை செய்யணும் ஆண்டவரே. காரியத்தை முழுமையாய் ஆண்டவரே செய்து முடிக்க நீர் இரக்கம் செய்யணும் ஆண்டவரே. தேவா, நீர் இரக்கம் செய்ய வேண்டும். காரியத்தை செய்து முடிக்க நீர் எனக்கு இரக்கம் செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரே, பணி செய்யப்படியான ஒவ்வொருவரும் கூட உண்மையா இருந்து செய்யட்டும், உண்மையா இருந்து செய்யட்டும் ஆண்டவரே. எந்த ஒரு ஆண்டவரே காரியத்திலும் உடைய தேவ தூதர்கள், உடைய தேவ தூதர்கள் இந்த இடத்துல பாதுகாவலாக இருக்கட்டும். உடைய தேவ தூதர்கள் பாதுகாவலாக இருக்கிற ஆண்டவரே, இந்த காரியத்தை கிடைக்க உதவி செய்தீரே, கிடைக்க பண்ணினீரே. ஸ்தோத்திர தகப்பனே. இந்த காரியத்தை ஆண்டவரே நீர் கிடைக்கும்படியாக நீர் செய்தீரே. ஒவ்வொரு காரியத்தினை நான் திரும்பி பார்க்கும் பொழுது இவள் எல்லாவற்றிலும் என்ன ஆண்டவர் அழகாக நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஏழை பாவிக்கு இறங்கும் ஐயோ ஆண்டவரே. இந்த உலகத்தின் மாயையை நம்பி கிருபையை ஒரு நாளும் போக்கடிக்கிறவனாகல. இந்த காரியத்தில் உம்முடைய நாமம் மகிமைப்படணும். உம்முடைய வெற்றி சிறந்த நாமம் மகிமைப்படணும். உம்முடைய வெற்றி சிறந்த நாமம் உயர்ந்திருக்க வேண்டும். உம்முடைய வெற்றி சிறந்த நாமம் ஆண்டவரே மேன்மை அடைய வேண்டும். ஆம் ஆண்டவரே, அதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவரே வெற்றி சிறந்த நாமம் மகிமையாய் கர்த்தாவே, மகிமையாய் கர்த்தாவே, மேன்மையாய் கர்த்தாவே விளங்க வேண்டும் தகப்பனே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரானது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் என்று சொல்லி அதை குறித்து சொல்லும்படியாக நீர் உதவி செய்யும் ஆண்டவர். இந்த காரியத்தில் தடைகள் வேண்டாம். இல்லை தகப்பனே, வேண்டாம் தகப்பனே. இல்லை ஆண்டவர், எந்த ஒரு காரியத்தினாலும் தடையாகக்கூடாது தகப்பனே. அது உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று எம்மட்டும் செய்தீரே ஆண்டவரே. பாதகமான சூழ்நிலையை கூட சாதகமாக மாற்ற நேரே ஆண்டவரே. கர்த்தாவே, இதை சார்ந்த அந்த ஆண்டவரே நபருக்காக ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரே ஆண்டவரே அந்த இன்னொரு நபருக்காக இந்த 2 பேருக்காக ஜெபிக்கிறேன். அந்த இடம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அந்த இடம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே. குடியிருப்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் இருக்கணும். பாதுகாப்பு இருக்கணும். உம்முடைய பராமரிப்பு இருக்கணும். உம்முடைய ஒத்தாசை இருக்கணும். ஆமாம் ஆண்டவரே, கிருபையா இறங்கும் தகப்பனே. அதாவது ஒரு ஆசீர்வாதமான ஸ்தலமாக காணப்படணும். ஒரு ஆசீர்வாதமான ஸ்தலமாய் அது அமையும் ஆண்டு. அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற காரியமாக இருக்கணும். அந்த இன்னொரு ஆண்டவரை இந்த பிளானை கூட உம்முடைய கரங்களை கொடுக்கிறேன். உம்முடைய சுத்தமாக இருக்குமானால், உம்முடைய பரிபூர்ண சுத்தமாக இருக்குமானால் அந்த காரியத்தை கூட ஆண்டவரே நீர் ஆண்டவரே வாய்க்க பண்ணும். உம்முடைய பரிபூர்ண சுத்தமாக இருக்குமானால் அந்த காரியத்தில் ஆண்டவரே நீர் துணை நெல்லும் தகப்பனே. அந்த காரியத்தில் நம்முடைய இரக்கத்தை தாரும்.
அது ஏற்ற ஒரு ஆண்டவரே, நல்ல ஒரு பிளானாக இருந்து அது அமையணும் ஆண்டவரே, பிரயோஜனப்படணும் தகப்பனே. மனுஷர்களுக்கு ஆண்டவரை பிரயோஜனமாகல, ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படணுமே. ஆண்டவரே உதவி செய்தரலும் ஐயா. அந்த காரியத்தை முற்ற முடியும் நீர் ஆண்டவரை நிகழ்த்தி தாரும், முற்ற முடிய நிகழ்த்தி தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே மனுஷனால் ஆனதல்ல, மனுஷனால் ஆனதல்ல, தேவனால் ஆனது, தேவனால் ஆனது ஆண்டவரே. தேவனால் ஏற்படக்கூடிய ஆண்டவரே, தேவா தேவா, இந்த காரியத்தில் எனக்கு துணை செய்யும் ஆண்டவரே. இந்த காரியத்தில் எனக்கு இறக்க செய்யும் ஆண்டவரே. தேவரே இந்த காரியத்தில் எனக்கு ஒத்தாசையை தந்து வழி நடத்தியறலும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. அருமையான தேவனே, உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறேன். எனக்கு ஞானமில்லை, எதை எப்படி செய்வது, என்ன விதத்தில் செய்வது எனக்கு தெரியாது தகப்பனே. நான் அறிவேன், ஞானமற்றவன் ஆண்டவரே. எனக்காக செய்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. இந்த ஏழை பாவிக்கு இறங்கி இவ்வளோ தூரனை வழி நடத்திட ஆண்டவரே. இவ்வளோ தூரம் இன்றி வாழ்க்கையில் செய்திருக்கிற காரியங்களை எல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது இவ்வளோ மேன்மை உள்ளது ஆண்டவரே. இந்த ஏழை பாவிக்கு இவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறீர். இந்த ஏழை பாவிக்கு எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள், எத்தனை இரக்கங்கள் ஆண்டவரே. எத்தனையோ காரியங்களை நான் திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கரமே அல்லாமல் வேறொன்றுமில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே இந்த காரியத்தில் உம்முடைய அனுக்கிரகத்தை பார்க்கணும் ஆண்டவரே. நீர் செய்தரலாம், வெட்கப்பட்டு போக விடாதிரும் ஆண்டவரே. நீர் இந்த காரியத்தில் உம்முடைய தயவை ஒத்தாசைத்தார். உடைய ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு அடியிலும் ஆண்டவரே தேவா, அதில் செயல்படுகிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயந்து செய்யக்கூடிய மக்களாக நீர் எழுப்பியர்களும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயந்து செய்யக்கூடிய காரியமாக இது காணப்படட்டும் ஆண்டவரே. தேவா தேவா, நன்றியோடுமை துதிக்கிறேன் ஆண்டவரே. இவ்வளோ அருமையாக ஆண்டவரே, அந்த ஆண்டவரே ஒரு சிறிய இடத்தை கொடுத்ததுனால எவ்வளோ நன்மைகள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காரியத்தை விசேஷமாக நினைவு கூறும் இதற்குரிய ஆண்டவரே 4 நபர்களும் ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்படுவார்களாக, இரட்சகராக அறிந்தவர்களாய் காணப்படணும். ரட்சியம் ஐயோ ஆண்டவரே, இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாமல் இவ்வளோ இந்த உலகத்தில் ஆண்டவரே உலகத்து காரியங்களில் மேன்மையை பற்றி என்ன பிரயோஜனம்? ரட்சிக்கப்படாமல் இந்த உலகத்தில் இந்த உலகத்துக்குரிய காரியங்களினால் ஆண்டவரே ஐயோ தகப்பனே தகப்பனே மேன்மை பாராட்டி என்ன பிரயோஜனம்? ஐயோ இன்றைக்கு அந்த ஆண்டவரை மரித்து போன டாக்டர் பார்க்கணும் ஆண்டவரே. பழைய கார், நல்ல கார் இருக்கும்போது இன்னொரு கார் வாங்கினார். ஐயோ தகப்பனே ஆண்டவரே, பணமான பணம், எவ்வளோ பணம் ஆண்டவரே, எவ்வளோ பணம். ஆனால் இன்னைக்கு ஐயோ அது ஆத்மா எங்கே போச்சு, அது ஆத்மா எங்கே போச்சு? ஐயோ ஐயோ ஆண்டவரே, இவ்வளோ ஒரு பயங்கரமான நிலை, அக்கடி சுவாலை வேதனைப்படுகிறேன். ஐயோ ஆண்டவரே, தருணமெல்லாம் போச்சே, தருணமெல்லாம் முடிஞ்சிருச்சே, இனி தருணம் கிடைக்காதே, இனி தருணம் மனம் திரும்ப முடியாதே, இனி மனம் திரும்ப முடியாதே. ஐயோ ஆண்டவரே, எத்தனையோ பேர் தங்களுடைய கடைசி நேரத்தில் ஆண்டவரே இயேசுவை போல உள்ள மனம் திரும்பிடலாம், கடைசி நேரம் வந்துருச்சு மனம் திரும்பிடலாம் நினைக்கிறான். ஆனால் மனம் திரும்ப முடியாது. அவள் நினைக்கிற நேரத்தில் மனம் திரும்ப முடியாது. மனம் திரும்பல் என்பது அவ்வளோ மலிவானது இல்லையே. மனம் திரும்புதல் என்று மனுஷனுடைய கருத்தில் இல்லையே. அது கர்த்தர் தானே செய்கிறவர், அதை செய்கிறவர் கர்த்தர் தாமே. ஆண்டவரே இறங்கும். நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஜெபிக்க அடியனுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ஒளிர்தயத்தோடு துதிக்கிறேன். இந்த நாளில் ஒவ்வொரு காரியத்திலும் துணை நெல்லும் ஆண்டவரே. கிருபையாக ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய ஆண்டவரே துணைக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன். வேறு எதுக்கும் அல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், இரக்கமாயிரும் ஆண்டவரே. பாவியாக மேல் கிருபையாயிரும், பாவியாக மேல் கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.